குட் மார்னிங் எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சமையல் வேலை எல்லாம் முடிஞ்சிச்சா? பிள்ளைங்களெல்லாம் ஸ்கூலுக்கு அனுப்பியாச்சு, வீட்டுக்காரன் வேலைக்கு அனுப்பியாச்சு. நீங்கள் ரிலாக்ஸாக உட்காந்துருக்கீங்களா? இல்லை நீங்களும் வேலைக்கு கிளம்புறதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கீங்களா? ஸோ ரிலாக்ஸாக வீட்டில் உட்காந்துருக்கீங்க இல்லையா? உங்களுக்கு இந்த வீடியோ ரிலாக்ஸாக இல்லாமல் ஒர்க் போயிட்டு இருக்கிறவங்க அதுக்கப்புறமா இந்த வீடியோவை பொறுமையாக பாருங்கள். இப்போ என்ன பண்ணிகிட்டு இருப்பீங்க? வீட்டில் ரிலாக்ஸாக இருக்கிறவங்க சாப்பிட்றதுக்கு ஒரு தோசையோ இட்லியோ எடுத்துகிட்டு காலையில் உட்காந்து ஆறு இடியாப்பம் என்ன மெனுவோ ஏதோ ஒன்று எடுத்துகிட்டு உட்காந்து ஒரு சுட சுட காஃபி வச்சுட்டு 24/7 டடாடாடாடாங் பிக் பாஸ் அப்படி உட்காந்து பார்த்துட்ருக்கோம். டே பிஃபோர் எஸ்டர்டே எல்லாரும் உள்ளே வந்தாங்க இல்லையா? அப்போது நமக்கு ஒரு சில எதிர்பார்ப்புகள் இருந்தது. இந்த ஷோ தொடங்குறதுக்கு முன்னாடி நம்ம என்ன நினச்சோம்? இவர் வருவாரா, அவர் வருவார், இல்லை அவங்க தான் வருவாங்க, இல்லை இவங்க தான் வருவாங்கன்னு நம்ம ஒரு சில கால்குலேஷன் நம்ம வச்சுட்டு இருந்தோம். ஆனால் வந்தது யார்? நம்ம எதிர்பாராத ஃபஸ்ட்டு வந்த ஆளே நமக்கு அப்படின்ற ஷாக் கொடுக்குற மாதிரி ஒருத்தவங்க வந்தாங்க. ஸோ அதே மாதிரி நிறைய பேர் நம்ம எதிர்பார்த்த யாருமே வரல, எதிர்பாராத நிறையா பேர் உள்ளே வந்தாங்க. வந்தப்போ என்ன பண்ணுறோம்? நம்ம அந்த ப்ரோக்ராமை நம்ம பார்க்கணுன்னு முடிவு பண்ணிட்டோம். அது இல்லாமல் நம்ம என்ன பண்ணுறோம்? இவங்களெல்லாம் உள்ளே பார்த்தோம், இது சரியான ஆள்றா, இவர் தான் வச்சு தான் இன்றைக்கி இந்த 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 பிக் பாஸ் இந்த 9 இது வந்து அடித்து பொழக்க போகிறதே இவரை வச்சு தான், இல்லை இந்த பொண்ணை வச்சு தான், இவங்க பண்ணுறப்ப இவங்க வேறு லெவல். இப்போவே நம்ம ஒரு கால்குலேஷன் போட்டு பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். ஆனால் யார் வருவாங்கன்னு நினச்சதுல ஒரு ஏமாற்றம் வந்துருச்சு. இருந்தாலும் அந்த ஏமாற்றத்தை ஒதுக்கி வச்சுட்டு அடுத்து நம்ம என்ன யோசிக்கிறோம்? யார் வருவான்னு பார்ப்போம். கடைசி வரைக்கும் யார் டைட்டில் வின, இவர் தாண்டா தூக்கி அடிப்பார், இவர் தாண்டா அப்படின்னு நம்ம எல்லாம் முடிவு பண்ண ஆரம்பிச்சிட்டோம் இல்லையா? அதே மாதிரி ஒருத்தர் வந்தார்ல, வந்தோடனே அவங்க என்ன சொன்னார்? தலைவர் உள்ளே வரும்போதே என்ன சொன்னார்? போங்க உங்கள் வேலையை பாருங்க. ஆனால் அவர் என்ன பண்ணாது, அடுத்த நாளே என்ன பண்ணார்? கழுத்தில் உன்னை வச்சுருந்தாரா? ஸோ இப்படி எல்லா விஷயங்களும் நடந்துட்டுருக்கு. அப்போ ஒரு ரியாலிட்டி ஷோவில் நம்ம எதிர்பார்த்த விஷயம் நடக்கலை, எதிர்பாராதது தான் நடக்குது. ஒரு சாதாரண ரியாலிட்டி ஷோவில் அதை நம்ம ஒரு சாதாரணமாக அக்செப்ட் பண்ணிக்கிறோம் இல்லையா? ஏன் பட் நம்ம லைஃப்பில் மட்டும் அந்த மாதிரி விஷயங்களை நம்மளால் அக்செப்ட் பண்ண முடியல? ஏன் அவ்வளோ கோபம், அவ்வளோ விரக்தி, அவ்வளோ ஒரு மாதிரி ஃப்ரஸ்ட்ரேஷன் உச்ச எல்லைக்கே போயிடும்? ஏன் அதை எடுத்துக்க முடியல? ஒரு சாதாரண ஒரு ரியாலிட்டி ஷோவை சாதாரணமாக கடந்து போகிற நீங்கள் உங்களுடைய சொந்த வாழ்க்கையில் நம்ம நினச்ச ஒரு விஷயம் நடக்கலைன்னா ஏன் அதை ஏற்றுக்க முடியல? அவ்வளவு கோபம் எதுக்கு? உங்களுக்கு ஏன் உங்கள் மேலேயே வெறுப்பு வருது? காரணம் என்ன? அந்த அளவு மனப்பக்குவம் நமக்கு வராது தான் காரணம். நம்முடைய எதிர்பார்ப்பு ஒரு சில இடங்களில் ரொம்ப பெருசாக இருக்கும். இது நடக்கணும், இதுதான் வேணும், இதுதான் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்திருப்போம். அந்த ஒரு எக்ஸாம்பிள் சொல்லனா, இந்த வேலை வரணும்னு நினச்சிருப்போம். இந்த மாதம் நமக்கு போனஸ் கொடுப்பாங்கன்னு நினச்சிருப்போம். அது கிடைக்காம போயிருக்கலாம். இல்லை இந்த எக்ஸாமில் நான் இந்த மார்க் ஸ்கோர் பண்ணுவேன்னு நினச்சிருப்போம். அது நடக்காமல் போயிருக்கலாம். ஸோ நம்ம ஹஸ்பண்ட் கிட்டே நம்ம ஒரு பொருள் கேட்டிருப்போம். அவர் இந்த மாதம் சேலரி வரட்டும் வாங்கி தரேன்னு சொல்லியிருப்பார். பட் அது வாங்கி தராமல் விட்டுருப்பார். ஸோ இப்படி எல்லாத்துக்கும் ஒரு எதிர்பார்ப்புகள் இருக்கும். அந்த எதிர்பார்ப்புகள் போய் அது ஏமாற்றமாக வரும்பொழுது நம்ம ரொம்ப வெக்ஸ் ஆகிடும், ரொம்ப ஃபெட்டப் ஆகிடும். என்னடா இது, நம்ம இவ்வளோ எதிர்பார்த்தோமே, நான் இவ்வளோ எஃபர்ட் போட்டேனே, நான் இந்த இடத்துக்கு நான் தொடர்றதுக்கு நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன், எவ்வளோ முயற்சி செஞ்சேன், ஆனால் இது எதுவுமே எனக்கு நடக்கலையே, ஏன், என்ன காரணம்? கடவுளே இதெல்லாம் என் தலை எழுத்தா அப்படின்னு சொல்லி நம்ம என்ன போடுவோம்? கடவுள் மேலே நம்ம பாரத்தை போடுவோம். அடுத்து நம்ம என்ன சொல்லுவோம்? என் தலையில் எழுதி வச்சிருக்கிறது அதான், நான் என்ன பண்ணுறது, என் விதி, நான் இப்படி கிடந்து கஷ்டப்படணும்ன்ட்டு விதியை நம்ம கரிச்சு கொட்டிடுவோம். ஆனால் நம்ம மேலே எங்கே தப்பு இருக்குன்றதை நம்ம யோசிக்க மறந்துடுவோம் இல்லையா? நம்மளுடைய வாழ்க்கையில் நடக்கிற ஒரு சில சம்பவங்களை நினைக்கும்போது நம்ம என்ன நினைக்கிறோன்னா, எல்லாமே நம்ம விருப்பப்படி நினைக்கிறோம். நம்ம நினச்ச மாதிரி பிள்ளைங்க பிறக்கணும், நம்ம நினச்ச மாதிரி பிள்ளைங்க படிக்கணும், நம்ம நினச்ச மாதிரி வீட்டுக்காரங்க அமைஞ்சிடணும், நமக்கு நினச்ச மாதிரி மாமனார் மாமியார் இருக்கணும், நமக்கு நினச்ச மாதிரி மனைவி இருக்கணும், நமக்கு நினச்ச மாதிரி எல்லாம் கிடைக்கணும். எல்லாம் கிடைச்சா லைஃப் சூப்பராக போகுது, ஸ்மூத்தாக போகுது. அதில் கொஞ்சம் மாறிட்டாலும் லைஃபே நல்லா இல்லைப்பா, ஒரே போர்ப்பா, காசே இல்லைப்பா, ஒன்றுமே கிடைக்கலப்பா, என்ன இருந்தாலும் இல்லைன்னு இருக்குப்பா, பையன் படிக்க மாட்டேன்றான்ப்பா, ஒரே பிரச்சனைப்பா, என்ன செய்கிறதே தெரியல, கம்ப்ளைண்ட், சாப்பிட்டா சாப்பிட முடியலப்பா, பசி எடுக்கலப்பா, என்னன்னே தெரிலப்பா. ஏன்? இடையில ஒரு சின்ன ஃபோன் வந்துருச்சா? ஸோ அதனால் ஒரு சின்ன டிஸ்டர்பன்ஸ். ஸோ கவலைப்படாதீங்க. ஸோ நம்ம நினைக்கிற விஷயங்கள்லாம் நடக்கலைன்னொன்னே நம்ம இவ்வளோ அப்செட் ஆகிறோம் இல்லையா? ஸோ அதுக்கு காரணம் என்ன? ஏன் நடக்கலை? ஏன் நம்ம வாழ்க்கையில் ஒரு சில விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் நடக்கும்பொழுது அது ஏன் நடந்தது, எதுக்காக நடக்குது, அதை நம்ம யோசிக்க கற்றுக்கணும். ஒரு சில விஷயங்கள் வாழ்க்கையில் நமக்கு பாடமாக எடுத்துக்கணும். ஒரு சில விஷயங்கள் நமக்கு அதை படிப்பினையாக எடுத்துக்கணும். நல்ல விஷயங்களை எடுத்துக்கோங்க, கெட்ட விஷயங்களை தூக்கி தூரம் போடணும். போட்டு அது இப்படி நடந்துருச்சேன்னு அதை புலம்பி நமக்கு இருக்கிற காலங்களையும் நம்ம வாழ்கிற எல்லா காலத்தையும் கஷ்டத்தோடையே ஆக்கி நம்ம மட்டும் கஷ்டப்படுறது இல்லாமல் நம்ம குடும்பத்தை, நம்ம பிள்ளைங்களை, நம்ம மனைவி, புருஷனை, பிள்ளைங்களை எல்லாரையும் கஷ்டப்படுத்தி நம்ம கூட என்ன பண்ணுறோம்? வேதனைப்படுத்த பண்ணிடுறோம். பட் அப்படி பண்ணக்கூடாது.
காரணம் என்ன, எதானாலும் நடந்து போச்சு, அப்போ இதுவும் கடந்து போகும், இதுவும் கடந்து போகும். அந்த எண்ணம் இருக்கும். இன்னைக்கு இந்த பார்க்குறது நாளைக்கு இருக்காது. என் வாழ்க்கையில் இன்னைக்கு நடந்த இந்த கஷ்டம் இல்லை, இன்னைக்கு நான் எதிர்பார்ப்பு இன்னைக்கு எனக்கு தோடிச்சா பரவாயில்ல, திருப்பியும் ட்ரை பண்ணுவோம். யோசிக்கணும். நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா ஹிஸ்ட்ரியில், அவுரங்கசீப் எத்தனை தடவை அட்டாக் பண்ணார் அவர் வின் பண்ணுறதுக்கு. ஸோ எத்தனை தடவை அந்த பானிபட் போர் வந்தது நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா. அந்த மாதிரி தான் திரும்ப நம்ம எதிர்பார்த்த இடத்த தொடுற வரைக்கும் திரும்ப முயற்சி எடுத்துக்கிட்டே இருக்கணும். முயற்சி எடுக்க வாழ்க்கை கண்டிப்பாக ஒரு நாள் வெற்றியாகும். சரிங்களா? எந்த எதிர்பார்ப்போடு நம்ம விதைக்கிறோம், கண்டிப்பாக அதுலேருந்து நெல் வரும்ன்றது உங்களுக்கு எப்படி தெரியும்? அது ஒரு நம்பிக்கை தானே இல்லையா? அந்த விதைக்கிறோம், அதை கரெக்டாக அதுக்கு க்ளீனாக பாத்தி கட்டுறோம், எல்லாம் பண்ணுறோம், கிளியராக வைக்கிறோம். இப்போ அறுவடை நடக்கலான்ற போது ஒரு மழை வந்து ஃபுல்லாக மூழ்கி போயிடுது. அப்போது நம்ம எதிர்பார்ப்பு என்ன ஆயிடுச்சு, போயிடுச்சு. நம்ம போட்ட கால்குலேஷன் ஒன்று, நடந்தது ஒன்றாயிடும். இந்த மாதிரி தான் வாழ்க்கையில் எல்லாத்தையுமே எதையுமே ரொம்ப எதிர்பார்க்காதீங்க. இதுதான் நடக்கணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்காதீங்க. வாழ்க்கையில் எது நடந்தாலும் இது லைஃப்பில் ஒரு எக்ஸாம்பிள். இது இன்றைக்கி நடந்துச்சா, ஓகே, இது நான் எப்படியாவது இதை தாண்டி நான் போவேன், என்னால் முடியும், இதையும் என்னால் கடக்க முடியும், இந்த கஷ்டத்தையும் என்னால் தாண்ட முடியும், இதையும் கடந்து போயிடும். இது என்னுடைய வாழ்க்கைக்கு ஒரு படிப்பினை. இந்த தவறை நான் செய்ததால தான் இந்த லெசன் என்னால் கற்றுக்க முடியுது இல்லையா? நான் இந்த எக்ஸாம்ஸில் நான் படிச்சுட்டே இருந்தேன், ஆனால் இந்த கொஸ்டின் நான் தவற விட்டேன். ஏன்? நான் அந்த இடத்துல அது தேவையில்லைன்னு நான் நினச்சேன். ஸோ இதெல்லாம் கேட்க மாட்டாங்க. ஃபஸ்ட்டு போர்ஷன் உள்ளது மட்டும் படித்தா போதும், பின்னாடி இருக்கிறதெல்லாம் வராதுன்னு நினச்சோம், அதனால தான் நான் விட்டோம் அப்படி நிறைய பேர் நினைப்போம். அதே மாதிரி தான் வாழ்க்கையில் ஒரு சில விஷயங்களும் நம்ம அங்கங்கே மிஸ் பண்ணிடுறோம். நம்ம விதியை நம்ம தான் உருவாக்கிக்கிறோம். நம்ம அதை இல்லை என் தலையெழுத்து அப்படின்னு இல்லை. நம்ம விதியை நம்ம உருவாக்க தவறும் பொழுது தான் அது நம்மளோட தலைவிதியாக மாறுது. சரிங்களா? அதை முதல்ல வாழ்க்கையில் கற்றுக்கோங்க. நம்ம விதியை நம்ம தான் எழுதணும், மற்றவங்களை எழுத விடக்கூடாது. நம்ம வாழ்க்கையை இன்னொருத்தவங்க கையில் கொடுக்கக்கூடாது எழுதுறதுக்கு. சரி, நீங்கள் உங்கள் வாழ்க்கையை எழுதுங்க. நான் இதை முயற்சி பண்ணணும், நான் இதை செய்யணும், இன்னைக்கு இது தடைப்பட்டு போச்சா நாளைக்கு நான் மறுபடியும் செய்வேன், அதை நம்ம எழுதணும். புரியுதுங்களா? அப்போ தான் நம்ம மற்றவங்க கிட்ட எழுத கொடுத்தா அது நமக்கு தலைவிதி ஆகிடும். நம்மளே எழுதணும்னு வச்சுக்கோங்களேன், அந்த விதி வேறு மாதிரி நல்ல விதி ஆகிடும். பார்க்குறவங்க என்ன சொல்லுவாங்க, சூப்பர்ப்பா, அந்த பையன் அவன் வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டங்கள் இருந்தது, அந்த பொண்ணுக்கு எவ்வளோ கஷ்டங்கள் இருந்துச்சு, சரி திரும்ப போராடினா இன்னைக்கு அவள் அச்சீவ் பண்ணிட்டான்னு சொல்லுவாங்க இல்லையா? அதுதான். ஸோ நம்ம விதி நம்ம கையில் தான் இருக்குது, மற்றவங்களை எழுத விடவே கூடாது. வாழ்க்கையில் என்ன கஷ்டங்கள் வந்தாலும் சரி, அந்த வாழ்க்கையில் ஏற்படுற கஷ்டங்கள் நமக்கு ஒரு பாடமாக எடுத்து அதுலேருந்து விவேகமான புத்திசாலி ஆகணும். அந்த வாழ்க்கையில் இது நடந்துருச்சேன்னு சொல்லி நம்ம அங்கே முடங்கி போயிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், முடிஞ்சது கதை. சரியா? உங்களுக்கே தெரியும் இல்லையா, எவ்வளோ விஷயங்கள் பார்க்குறீங்க வாழ்க்கையில், எவ்வளவு அனுபவங்கள் இருக்கும் நம்ம வாழ்க்கையில் இல்லையா? சின்ன பிள்ளைங்களாக இருந்தால் அந்த பிள்ளைங்களுக்கு நம்ம அனுபவத்தை சொல்லிக் கொடுங்க. வாழ்க்கையில் இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. டென்ஷன் ஆகாதீங்க, ஐயோ இது போயிடுச்சு அப்படின்னு பதட்டப்படாதீங்க. ஒன்றும் ஆகலை, அடுத்து ஒரு ட்ரை பண்ணுங்கள். அந்த நெகட்டிவில் என்ன பாசிட்டிவ் இருக்குன்றதை கற்றுக் கொடுங்க. பெற்றோர்களாக இருந்தால் உங்கள் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுங்க. கணவருக்கு இந்த சொல்லுங்கள், மனைவி கிட்ட சொல்லுங்கள். என்ன பதட்டப்படுற, யார் நம்ம வீட்டில் அந்த மாதிரி ஒரு கேரக்டர் இருந்தால் போதும், அதுங்கள்ட்ட பொறுமையாக சொல்லிக் கொடுங்க. இந்த விஷயம் மாறும். நீ அவசரப்படுற, தேவையில்லாமல் ஏன் அவசரப்படுற, ஏன் பதட்டப்படுற, பொறுமையாக இருன்னு கற்றுக் கொடுங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க, மேடம் எனக்கு ரொம்ப டிப்ரெஷனாக இருக்குது, ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, ரொம்ப மன அழுத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. மன அழுத்தம் ஏன் தெரியுமா வருது? இருக்கிற பிரச்சனைகளை நம்மளால் ஹேண்டில் பண்ண முடியாததால், அந்த பிரச்சனைகளை நம்மளால் ஃபேஸ் பண்ண முடியல, அதை எப்படி நம்ம கையாளணும் நமக்கு தெரியாத காரணத்தால் தான் மன அழுத்தம் உண்டாகுது. ஸோ அந்த பிரச்சனை தான் நமக்கு அழுத்தத்தை உண்டாக்குறது இல்லை, நம்ம அதை எப்படி பார்க்குறோன்ற பார்வை தான் நமக்கு அந்த மன அழுத்தத்தை உண்டாக்குது. அந்த பிரச்சனையை தூரமாக வச்சு பாருங்கள், ரொம்ப சின்னதாக தெரியும். அந்த பிரச்சனையை உங்கள் கண்ணுக்கிட்ட வச்சு பாருங்கள், ரொம்ப பெருசாக தெரியும். அதுதான் வித்தியாசம். சரிங்களா? எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அதை என்னால் ஃபேஸ் பண்ண முடியுன்ற அந்த நம்பிக்கை இருக்குது பார்த்தீங்களா, அந்த மன அழுத்தத்தை பொடியாக்கி போட்டுரும். அது உங்கள் கையில் தான் இருக்குது. அதை நம்ம யோசிக்கவே மாட்டோம். வாழ்க்கையை எப்பவும் அழகாக பாருங்கள், உங்கள் வாழ்க்கை அழகாக இருக்கும். அந்த வாழ்க்கையை ரொம்ப, அது என்ன சொல்ல, அவ்வளோ ஒரு ஃப்ளவர் வாங்கிட்டு வரும் கடையிலேருந்து, அதை ரொம்ப அழகாக ஒரு ஃப்ளவர் வாஷில் வச்சு அதை அழகாக கத்திரிச்சு அதை ஒரு டேபிள் மேலே வச்சு பார்க்கும்போது எவ்வளோ அழகாக இருக்குது. அதையே அந்த வாங்கிட்டு இந்தாப்பா ஒரு பூ வாங்கிட்டு வந்துட்டேன் அப்படி கொண்டு போட்டுட்டோம்னு வச்சுக்கோங்க, அது அழகாக இருக்கும். அது இருக்க வேண்டிய இடத்துல அழகாக வச்சா ரொம்ப அழகாக இருக்கும் இல்லையா? அதை பாதுகாப்பும் இல்லையா? அது மாதிரி தான் வாழ்க்கையும் அதை ஒரு அழகாக பார்க்கணும். அதை ஒரு பிரச்சனையாக பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், அது பிரச்சனை தான், அதை மாறவே மாறாது. அந்த பிரச்சனையாக தான் இருக்கும். அது நம்ம கையில் தான் இருக்குது. நம்ம மனசை நம்ம தான் கண்ட்ரோல் பண்ணணும். நம்ம மனசு போகிற போக்கிலலாம் நம்ம போனோம்னு வச்சுக்கோங்க, கஷ்டம்தான் மிஞ்சும். புரியுதுங்களா? வாழ்க்கையில் சாதிக்கணும்னு நினச்சா பல சவால்கள் வரும், பல கஷ்டங்கள் வரும். நம்ம எதிர்பார்ப்புகள் இல்லாமல் போயிடும். அது எதையும் பற்றி கவலைப்படாதீங்க.
நான் சாதிக்கணும்னு நினச்சிருக்கேன். என்ன அடி விழுந்தாலும் எதை சொல்லுவாங்களே, கல்லில் உளி செதுக்கிற வரை செதுக்க 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 தான் அந்த கல்லில் அழகான ஒரு சிற்பம் வரும். ஸோ நம்ம வாழ்க்கையும் அது மாதிரி தான், செதுக்க 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 தான் நம்ம எவ்வளோ சவாலை ஃபேஸ் பண்ணுறோமோ அந்த சவாலை ஃபேஸ் பண்ண தான் நம்ம லைஃப் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். சவாலே இல்லாமல் சும்மா சப்புன்னு இருந்தால் லைஃப் நல்லாவாக இருக்கும், நல்லாவே இருக்காது. ஸோ நல்ல பிரச்சனைகள்லாம் வந்துச்சா கவலைப்படாதீங்க, தைரியமாக இருங்க, பார்த்துப்போம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை வைங்க. வீட்டில் வந்து சொல்கிறாரு ஹஸ்பண்டு, இன்றைக்கி இந்த ப்ராப்ளம் சொல்கிறாரு, கவலைப்படாதீங்க, பார்த்துக்கலாம், அதுக்கு ஒரு வழி வரும், அதுக்கு ஒரு சொல்யூஷன். ரொம்ப பொறுமையாக ஒரு இடத்துல உட்காருங்க, அவசரப்பட்டு எந்த டிசிஷனும் எடுக்காதீங்க, பொறுமையாக உட்காந்து பொறுமையாக 2 நிமிஷம் கண்ணை மூடி அமைதியாக திங்க் பண்ணுங்கள். இந்த ப்ராப்ளத்துலேருந்து எப்படி வெளியே வருது, இதுக்கு ஒரு சின்ன ஒரு நூல் இழையில் கூட ஏதாவது ஒரு சொல்யூஷன் அதில் இருக்கும். ஸோ அதை யோசிங்க, திரும்ப ட்ரை பண்ணுங்கள், திரும்ப ட்ரை பண்ணால் தான் நம்ம வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கும். தோற்று போயிட்டேன்னு சொல்லி சோர்ந்து போயிடாதீங்க. சில நம்மளை வந்து நீ வந்து சரியில்லை, நீ அப்படி போயிட்ட, நீ இப்படி போயிட்ட, உன் மேலே தான் எல்லா தப்பும், நீ தான் இதை கவனிக்காமல் விட்டுட்ட அப்படின்னு உங்களை குற்றம் சொல்கிறதுக்கு 1000 பேர் இருப்பாங்க. புரியுதா? அவங்க அத்தனை தப்பும் அவங்க பண்ணியிருப்பாங்க, ஆனால் அவங்களுக்கு கிடையாது. அந்த லெசன்லாம் நமக்கு மட்டும்தான். அவங்க எப்போவுமே லெசன் மட்டும்தான் எழுதுவாங்க, அவங்க அந்த லெசனை படிக்க மாட்டாங்க. புரியுதா? நம்மளை படிக்க சொல்லி கட்டாயப்படுத்திட்டு இருப்பாங்க. நீங்கள் அடுத்தவங்க புஸ்தகத்தெல்லாம் நீங்கள் படிக்காதீங்க, உங்கள் வாழ்க்கையை நீங்கள் எழுதுங்க. அதை அழகாக எழுத வேண்டியது உங்கள் கையில் தான். உங்கள் வாழ்க்கை, நீங்கள் எழுதுகிற இந்த அழகான வாழ்க்கை உங்களுக்கு மட்டும் இல்லை, உங்களை தொடர்ந்து வருது பற்றியா, உங்கள் சந்ததிகளும் உங்கள் வாழ்க்கையை பார்த்து அதுங்களும் வாழணும். உங்களுடைய பிள்ளைகள் அதை பார்த்து வாழணும். எங்கள் அம்மா அப்பா இவ்வளோ போராடினாங்க, இன்றைக்கி நாங்கள் இந்த நிலைமைக்கு இருக்கிறோமா, எங்கள் அப்பா அம்மாவுடைய உழைப்பு, எங்கள் அப்பா அம்மாவுடைய போராட்டம், எங்கள் அப்பா அம்மா எங்களுக்கு கற்றுக் கொடுத்த விஷயம், நாங்கள் இந்த இடத்துல இருக்கோம். முயற்சி இல்லாமல் முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையாருன்னு இருக்கு. அந்த மாதிரி நான் முயற்சி எடுக்க எங்கள் அம்மா சொல்லி கொடுத்தாங்க, எங்கள் அப்பா சொல்லி கொடுத்தாங்க. இன்றைக்கி நாங்கள் இந்த இடத்துல இருக்கோம், நம்ம பிள்ளைங்க சொல்லணும். அதுக்கு நம்ம என்ன செய்யணும்னா, நம்ம வாழ்க்கையை நம்ம அழகாக வாழ்ந்து காட்டணும். இன்றைக்கி என்ன கஷ்டங்களாக இருக்கட்டும், சோர்ந்தே போகாதீங்க, தைரியமாக இருங்க, சந்தோஷமாக இருக்குங்க. ரொம்ப மனசு வருத்தமாக இருக்கா, ரொம்ப ஒரு மாதிரி கலக்கமாக இருக்கா, 24/7 பிக் பாஸ் பாருங்கள். பல ட்விஸ்ட் இருக்கும், டர்ன்ஸ் இருக்கும், பல விஷயங்கள் இருக்கும். நமக்கு என்டர்டெயின்மெண்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. சந்தோஷமாக பாருங்கள், என்டர்டெயின்மெண்ட்டாக இருங்க, சந்தோஷமாக இருங்க. முடிஞ்சால் இன்றைக்கி ஈவினிங் 4 மணிக்கு நம்ம லைவில் சந்திக்கலாம். உங்களுடைய கருத்துக்களை எனக்கு போடுங்க. உங்கள் கருத்துக்களுக்கு கண்டிப்பாக நான் பதில் சொல்கிறேன். நியாயமான கமெண்டர்ஸ்க்கு நான் கரெக்டாக பதில் சொல்வேன். அன்வான்டான கமெண்ட்ஸாக இருந்தால் நான் பதில் சொல்ல மாட்டேன். உங்களுக்கு தேவைகள், உங்களுக்கு நான் என்ன சொல்லணும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்களோ அதை உங்கள் கமெண்ட்ஸில் போடுங்க, நான் அதுக்கு கரெக்டாக பதில் சொல்கிறேன். ஓகே, டேக் கேர், பை.